Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து முருகரோட அருள்வாக்கு, அதாவது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ். இன்றைக்கி வந்து கார்த்திகை திருநாள் அல்லவா, அதனால் அவரோட கைடன்ஸ் என்ன, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பார்க்கலான்ட்டு இந்த ரீடிங் கொடுக்குறேன். எனக்கு நேற்றுலேருந்தே இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் சரி இன்னைக்கு காலையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகேவா? சரி, முருகர் வந்து உங்களுக்கு இந்த கார்த்திகை தினத்தில், இந்த தீப திருவிழாவில் உங்களுக்கு வந்து சகல நன்மைகளையும் உங்களுக்கு வந்து கிடைக்க செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றுவார். கண்டிப்பாக அவர் சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் கொடுக்குற கைடன்ஸை ஃபாலோ பண்ணி சகல நலங்களும் பெற்று சிறப்பாக வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூப்பா. என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னுடைய ஏஞ்சல்ஸ். ஓகேவா? உங்களுக்கும் நன்றி. ஓகே, இந்த பைலில் பார்த்திங்கன்னா 3 பைல் வச்சுருக்கேன் இந்த ரீடிங்க்கு. பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1க்கு இந்த ஃபெதர் வைக்கிறேன், அதாவது மயிலிறகு வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து இந்த க்ரே கலர் ஃபெதர் வைக்கிறேன். பைல் 3க்கு வந்து ஒயிட் கலர் ஃபெதர். இந்த ஏஞ்சல் கார்டு உங்களுக்கு எந்த ஃபெதர் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அந்த ஃபெதர் கார்டு நீங்கள் அந்த ஏஞ்சல் கார்டு சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரெடியா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட சில பிளாக்கேஜஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை பண்ணுது, அதை வந்து ஓவர் கம் பண்ணுற விதமாக தான் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே வரீங்க. நீங்கள், நான், யூனிவர்ஸ், இங்கே வந்து முருகர் இருக்கார் யூனிவர்ஸாக. உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் காதில் கொண்டு போய் சேர்த்துருவார். உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? பார்க்கலாமா? லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் இன்னைக்கு, அதாவது இந்த மயிலிறகு, இந்த ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் லாக்கில் இருக்க மாதிரி தெரியுதேப்பா. அப்படியா? நீங்கள் பார்க்குறது வந்து திருமணமானவங்களாக இருப்பீங்க. சில பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ உங்களை வந்து இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட பர்சன், அது வந்து மேலோ ஃபீமேலோ, மோஸ்ட் ஆஃப் எனக்கு ஃபீமேல் எனர்ஜி இங்கே ரெசனேட் ஆகுது. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, லாக் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. உங்களை எந்த சுதந்திரமும் கொடுக்காம உங்களை வந்து ஒரு நீ ரெஸ்ட்ரிக்ஷன், எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த லைஃப் இல்லை. அப்படியா? இது வந்து கொஞ்ச நாளாகவே, ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் அவங்கவுங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்பார்க் வரும். அது வந்து நீங்கள் இன்ட்யூஷன் சொல்லணும் உங்களுக்கு, அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? மொத்தத்தையும் உங்களுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. இப்போது கரண்ட்டில் ஒரு சிலர் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா, இந்த கட்டுகள்லேருந்து நான் வெளில வரேன், இந்த மாதிரி என்னால் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு. அப்படியா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் குரூப், இது பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. பிலோ 30 இருப்பீங்க, ஒரு சிலர் 25, ஒரு சிலர் 35க்கும் பிலோவாக தான் இருப்பீங்க. அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் எடுத்திருக்க முடிவு இப்போது கரண்ட்டில், இப்போ அதாவது ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க. இப்போ தான் கரண்ட்டில் வந்து ஒரு ஞானம் பிறந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நம்ம இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் மூவ் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது கைஸ். ஸோ நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டாக, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கரெக்டு தான். உங்களுக்கு நீங்கள் வந்து
வழிபடுற அந்த காட்ஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. உங்களுக்கு அப்பப்போ உங்கள் வழியில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூவ் ஆன் பண்ணு நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வரா மாதிரி உங்களுக்கு அப்பப்போ சைன் காமிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு புது எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்குது. இது நல்லா இருக்குது, இந்த சிச்சுவேஷனும் நல்லா இருக்குது, இந்த நியூ பவர் நல்லா இருக்குது. நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த புது வழியில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய வந்து ஒரு சர்ப்ரைசிங் எல்லாமே இருக்கும். புது புது மனிதர்களை சந்திக்கிறது, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அது ஒரு வேலைக்காக கூட இருக்கலாம், ஏதாவது ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, மெட்டீரியலிஸ்டிக். ஒரு சிலருக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்துக்காக இவ்வளோ நாள் உங்களை யாரோ இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், இங்கே வந்து நீ வந்து இதெல்லாம் தேட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், பிஸ்னஸ்லாம் பண்ண வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளில் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லாக்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க. உங்களுக்கான அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, அதுக்கான விஷயங்களை ஒரு தைரியமாக கரேஜாக நீங்கள் வந்து இறங்கி பண்ணுறீங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து ரொம்ப, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லைனா உங்களை நெருங்கி, அதாவது உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இத்தனை நாள் இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருந்தது, திடீர்னு இது என்ன சிங்கக்குட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாவா இல்லை? யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் வாய் பேசாத வாயில்லா பூச்சின்னு நினச்சோம், இப்போ என்ன இது என்னமோ புள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சது கதையா, புழு பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி திடீர்னு இது என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது, ரொம்ப வீரமாக ஆயிடுச்சு, ரொம்ப ஆக்டிவாக ஆகிடுச்சு. அதோட அந்த டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் உங்களை பார்த்தோன்னே ஒரு வியப்பாக இருக்கும், ஒரு ஆச்சரியப்படுவாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஆமாம் மேம் அப்படி தான் மேடம், நான் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் எடுத்த விஷயம் கரெக்டு தான். ஒரு சிலர் வந்து உங்களோட திருமணத்துக்காக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்கீங்க, அப்படியா? உங்களுக்கு ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன், ஆரா கனெக்ஷன் உள்ளவங்க உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். சந்தோஷமா? கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு உங்கள் காட் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக முருகர் பக்தர், இல்லைன்னா வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஓகேவா? உங்களோட அந்த நீங்கள் ப்ரே பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு இறைவன் கொடுக்குற இந்த வழி, உங்கள் கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் கொடுக்குற அந்த கொஞ்சம் இதெல்லாம் என்னென்னு ஒரு சைன் கொடுக்குறாருல, அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதையும் கவனித்து போங்க. ஓகேவா? அகலக்கால் வைக்காதீங்க. ஓகே, நிதானமாக யோசித்து பண்ணுங்கள். தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, துருதுருன்னு இருக்குன்ட்டு சொல்லிட்டு எதையாவது ஒன்று போய்ட்டு பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் பார்த்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் நம்ம வந்து இருக்கோமாங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் கேரியருக்காக மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னாலும், நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற அந்த டைரெக்ஷன், நீங்கள் ஏதாவது ஒரு நியூ ஜாபுக்கு போகிறீங்கனாலும் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அங்கே அந்த ஜாபோட அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எப்போ உடனே நடந்துருமா, எனக்கு இந்த ஒரு வாரத்திலே நடந்துருமா, இன்றைக்கே நடந்துருமா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த லைஃப் சேஞ்சிங் வருது இல்லையா, நீங்கள் போகிற டைரெக்ஷனுக்கு உங்களுக்கான அந்த பேர் உங்கள்கிட்ட வர்றது, இது உங்களோட அந்த லைஃப் இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு இட் வில் டேக் 1 year. அது வரைக்கும் பொறுமை, நம்பிக்கை, நிதானம், அவர் கொடுக்குற அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்டிஸ் வந்திருக்காங்க, முருகரே வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. ஓகேவா? நான் எதுவும் சொல்ல, அங்கே கார்டில் இருக்கிறத அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிற அந்த ஏஜ் குரூப்பில், அந்த ராசியில், லக்னத்தில் இருப்பீங்க, இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள். இதுதான் உங்களோட டிசிஷன் மேக்கிங், இதுவா அதுவா,
அப்படின்ற மாதிரி இருந்து இவ்வளோ நாள் கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க. யாராவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைனா உங்கள் லவ்வரோ உங்களை லாக் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. கரண்ட்டில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ ஜாப். இதை வந்து நீங்கள் எப்படின்னா அது உங்களை வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பாண்டிங் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களோட முருகர், உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் கூடவே பயணிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க, சைன் கொடுக்குறாங்க. கவனிக்காமல் போய் காலை வாரி விட்ற எதுலையா மாட்டிக்காதீங்க. ஓகேவா? அதையும் சொல்லிட்டாரு. யூ ஆர் அ மேஜிஷியன். ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோயின். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், நடக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன தெரியுமா, பழைய விஷயங்கள், ஆழ்மன பதிவுகள், பயம், ஃபெயிலியர், இதெல்லாம் நிறைய பார்த்தீங்களா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரு நியூ எனர்ஜி, நியூ பவர் வருது கைஸ். அது முருகரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ், மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ், பாதுகாப்பு, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை, படிப்பு, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும், நீங்கள் ஹீல் ஆகிட்டு வெளில வரணும். சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. ஆக்ஷன் எடுக்காமல் அந்த பழைய ஃபெயிலியர்லேயே அப்படியே முழுகிட்டு இருக்கீங்களா? கம் அவுட். ஓகே. அண்ட் ஒரு சிலர் வந்து உங்களுக்கான அந்த நியூ டைரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிசைட் பண்ணி, நான் சரி ஓகே இதுதான் எனக்கு வந்து முருகர் கொடுத்துருக்காரா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், இதுதான் என்னோடய ஏஞ்சல், என்னோடய மைக்கேல் ஏஞ்சல் சொல்லியிருக்காரு எனக்கு, ஓகே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அது ஒரு புது ஜாபுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்காக தேடுறதா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ தான் அந்த எண்ணமே உதிச்சிருக்கு உங்களுக்கு. நம்ம கரெக்ட்? அதுக்காக சரி இனிமேல் நம்ம வந்து ஒரு இன்ட்டு வைப்போம், இனிமேல் வந்து ட்ரை பண்ணுவோம். அப்படி இனிமேல் நம்மக்கிட்ட கேட்குறவங்ககிட்ட, வீட்டில் யாராவது கேட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டாலும் சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் சில பேர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது நீங்கள் அந்த ஃபெயிலியர் பார்க்குறீங்கல்ல, அந்த பர்சனுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய சைன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து கவனிக்காமல் உட்காந்துருக்கீங்க, கவனிங்க, அந்த சைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சிலருக்கு உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக கூட அவர் வந்து முருகர், மைக்கேல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு அவங்க வந்து சொல்கிறத நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதை வந்து கேளுங்க. வீட்டில் பெரியவங்க யாராவது இந்த மாதிரி மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா, அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக, ஏன்னா உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க, பழைய ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரே நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஜம்முன்னு நானும் வந்து எல்லார் போல் ஃபேமிலியோடு இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் கூட, என் குழந்தைங்களோட நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன், இறைவன் எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், எனக்கு தேவையான மணி எனர்ஜி இருக்குது, எனக்கு தேவையான உறவுகள் இருக்காங்க, என்னை நல்லா பார்த்துக்கூடிய ஒரு நிறைவான ஒரு அன்பு தரக்கூடிய ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்கள் இன்ட்யூஷனில் நீங்கள் ஆல்ரெடி நினச்சிருப்பீங்க. எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பீங்க முருகர்கிட்ட. ஆமாவா இல்லையா? எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு உங்களை எப்படி வச்சுக்கணுமா? சொல்லிட்டார். அது இந்த மாதிரி நீ நினச்சிட்ருக்கல்ல, உனக்கு நான் வந்து எல்லாம் தரேன். அதுதான் அகெயின் ஏஞ்சல்ஸ் வராங்க. ஒன்றே வந்து நீ பேலன்ஸ் பண்ணு, கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறப்போகுது. உனக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நீ இதில் ஒன்று அதில் ஒன்று நினச்சிக்கிட்டு மைண்டில் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்காத, ஹீல் ஆகு. உன்னை வந்து இந்த ப்ராசஸ், இந்த பாஸ்ட்டில் அந்த லேக்லேருந்து நீ வெளில வரணும்னு சொல்கிறாங்க. அதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா வெல் செட்டில்டான பர்சன் அவங்க.
உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க. அவங்க ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா 35-40 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது. நீங்கள் அதுக்காகலாம் நீங்கள் வந்து ப்ரேயர் வச்சுருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? இது நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வருவாங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வீட்டில் அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? அது மாதிரி ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மெயில் எனர்ஜி ஒரு நல்ல லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ அவர் கொடுத்த அந்த கைடன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடியவங்க சில பேர் அவங்களோட அந்த ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்கன்னா, என்ன இதில் இருப்பாங்க அப்படின்னா, கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது கைஸ். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் சண்டை சச்சரவு அப்படியே அதிகமாக போயிட்டுருக்கு போல். நீங்கள் அதாவது எதனாலன்னா, நீங்கள் சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது உங்கள் வேலைக்காக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம். அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்போஸ் பண்ணுறாங்க போல். அதனால் கொஞ்சம் அப்படியே உங்களை பற்றி ஒரு இதுவும் போயிட்டுருக்கு. கமெண்ட்ஸ் என்ன சொல்லுது, காசிப், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி ஏதோ சம்திங் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப நாளாக இது வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இந்த ஜாபுக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகணும் அப்படி சொல்லி ப்ரேயர் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இப்போ இருக்க இந்த மன வலி வேதனையிலிருந்து நீங்கள் ஹீல் ஆகி வெளியே வாங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லைனா ஏதாவது கோவில், இல்லைனா ஒரு சர்ச், அந்த மாதிரி இடத்துல, ஒரு பொது இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை வந்து பேலன்சிங்காக வச்சுக்கணும். நீங்கள் பேலன்சிங்காக உங்கள் வேலைகளை கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா டப்புன்னு நடக்கும் அந்த விஷயம். அப்படிங்கிற மொத்தத்தில் ஒரு விஷயத்தை அப்படியே இது நடக்குமா 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 அப்படின்னு பார்த்துக்கிட்டே அது டெய்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் அது கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா நம்பிக்கை இழப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் சொல்லியாச்சு இல்லை, அது எப்போ கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். அவருக்கு தெரியும் எப்போ கொண்டாந்து சேர்க்கணுமோ. நீ கரண்ட்டில் ஒழுங்காயிரு. நீ இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிற? காலைல எழுந்த உடனே உன் வேலைகளை உன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க போகிற. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகணும், இல்லைனா வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும். என்ன டியூட்டியோ உன்னோட டியூட்டியை நீ இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக செய். ஆனால் நீ ரிக்வெஸ்ட் பண்ண விஷயம் உனக்கு தானாக வந்து எந்த நேரத்தில் கொண்டாந்து இப்படிங்கிற நேரத்தில் கொடுப்பாரு. நீ அதை உட்காந்து ஏதோ ஒரு குட்டி பையன் வந்து விதையை கொண்டு போய் கிரவுண்டில் விதைச்சிட்டு டெய்லி அது போல் விட்டுதா இலை வந்துதா சொல்லி நோண்டி நோண்டி பார்த்தா எப்படி வளரும் அந்த விதை? அது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறது விஷயம். சிறுபிள்ளைத்தனமாக பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? அந்த மாதிரி பண்ணும்போது யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது. நம்பிக்கை குறைஞ்சி அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஒருத்தர் மேலே அதுவும் பிரபஞ்சம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அலைன் பண்ணி நீங்கள் இங்கே போய் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் டிசைட் பண்ணி அவங்க அமுச்சு விட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? ஒரு சிலர் எல்லாத்தையும் தான் கையில் எடுத்துக்கணும். நான் வச்சது தான் சட்டம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்போது டே டு டே ஒர்க்கை வந்து உங்களால் பண்ண முடியும். ஆனால் உங்களை மீறி இருக்கிற ஒரு விஷயத்தை, டிவைன் பவரை வந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கான பேஷண்ட், பொறுமை, நம்பிக்கை வேணும். அந்த விஷயத்தை இறைவன் நடத்தி கொடுப்பார். அவருக்கு மேலே பாரத்தை வைங்க. எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே என்னால் தான் இங்கே வண்டியே ஓடுது, நான் இல்லைன்னா இந்த வண்டி கவுந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இல்லைனாலும் இந்த பிரபஞ்சம் சுற்றின்னு தான் இருக்கும். இங்கே அடுத்தடுத்து மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு மாதிரி உங்களை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக வச்சுக்கிறீங்க. இப்போ இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கள். இப்போ உங்கள் கையில் இருக்கிற வேலைக்கு, ஓகேவா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ்க்கு, உங்களை சுற்றி இருக்க மக்கள், அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு,
உங்ககிட்ட இருக்க சாப்பாட்டுக்கு. நீங்கள் இந்த வேளை சாப்பிட்றீங்களா, இந்த சாப்பாடு கொடுத்தாருல்ல, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, விரக்தி. அது கார்டிலே பார்த்தேன், நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு, எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை. ஏப்பா, எல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தது தானேப்பா. நீ கொண்டு வந்த விஷயத்த நீ ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது. நீ வந்து பழைய ரெக்கார்ட்லேருந்து வெளியே வரணும். புதுசாக நீ இப்போ இந்த பிறவியில் பண்ண போகிற ப்ளஸ்ஸு மைனஸையும் நீ வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா ஈஸியாக இதிலேருந்து வெளியில் வரலாம், இந்த ட்ராப்லேருந்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறைவன் எனக்கு எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலை, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படியே மைண்டை ஓட்டினீங்கன்னா அப்படியே தான் வரும். எல்லாம் கொடுத்துருக்குறாரு, உனக்கு உடுத்த உடை கொடுத்துருக்காரு, இருக்க இடம் கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்குறாரு. ஓகேவா, உன்னை சுற்றி ஒரு அம்மா, அப்பா, பிள்ளைகள், குழந்தைகள், ஹஸ்பண்டு, எல்லாம் வாட்டவர். இப்போ எல்லாம் சொல்கிறவங்க எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் முக்கால்வாசி விஷயம் எல்லாமே கம்ப்ளீஷனில் தான் இருக்கும். முக்கியமான விஷயங்களை கொடுத்துட்டாருல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்களேன். அடுத்தது உங்களுக்கு தேவையானதுக்கு கூட ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த மனப்பக்குவம். அதை எப்படி வாங்கணும், டிவைன் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணால் எப்படி அதை பொறுமையோடு அதை ரிசீவ் பண்ணிக்கணும், அதுக்கு நம்மளை எப்படி கெப்பாசிட்டியோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் இந்த லேகிங். சரிங்க மேம், அதுக்கு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், இந்த பதிவிலும் சொல்கிறேன், லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் போய் பெரிய இதுவாகுங்க, பெரிய மாஸ்டர் ஆகுங்க, சாமியார் ஆகுங்களா, நான் உங்களை சொல்லலை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அதை டிவைன் கிட்டேருந்து எப்படி வாங்கிக்கணும், அதுக்கு உங்களை எவ்வளோ பவராக எப்படி வச்சுக்கணும், அந்த கலையை தான் அதில் சொல்லித்தரேன். அந்த டாக்டிஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். டேரெக்டாலாம் கிடையாது, ஆன்லைன்லேயே சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? உங்களை ஸ்பிரிச்சுவலாக டிவைனோட கனெக்டிவாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான தேவைகளை இந்த கார்மிக்லேருந்து பழைய கார்மிக் பதிவோடு தான் இப்போ வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து நிறைய அன்வான்ட் கார்மிக்கெல்லாம் சேர்த்துக்காதீங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எப்படின்னு கற்றுக்கோங்க. அதுதான் இங்கே டாக்டிஸ், அதுதான் மேனேஜ்மெண்ட். உங்களை நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கிட்டா எப்படி இந்த இதிலேருந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு இறைவன்கிட்ட நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் ஃபுல்ஃபில் ஆகிட்டு நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகிறது. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்கப்பா, தேங்க்யூ சொல்லுங்கப்பா. ஓகே, சரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வேணும், உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பௌர்ணமி செஷன் இருக்குது. அன்றைக்கி கூட நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம். உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க, லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ். ஓகேவா? அந்த கிளாஸஸ் ஏதாவது வேணும்னாலும் இந்த வீடியோவோட எண்டில் அந்த இது வரும், உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் வந்து சர்வீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கான கிளாஸஸ் வேணாலும் கிடைக்கும். சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு கைகூடட்டும். முருகன் அருள் எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும். மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு துணையாக இருக்கார், முருகர் துணையாக இருக்கார். அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸை வாங்கிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் 1க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், வாங்க. ஓகே, ஏஞ்சல் கார்டில் டேக் ஆக்ஷன். ஓகேவா? ஆக்ஷன் எடுப்பீங்களாம். அந்த பழைய ஸ்ட்ரக்லேயே இருந்துக்கிட்டு உங்களை அதுதான் 2-3 இதில் வந்துடுச்சு எனக்கு. உங்களை வந்து பேலன்சிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை ஏறிடுங்க. நீங்கள் வந்து பழசுலேயே இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். சம்படி ஸ்ட்ரக்கிங். ஸோ அதான் இதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் ஆக்ஷன் இப்போ தான் ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஒரு சிலர் முக்கால்வாசி பேர் இதில் இருக்கீங்க போல், அதனால தான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, சரி. ஃபைல் 1 எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து ரெசனேட் ஆச்சு, எந்தெந்த லேகில் நீங்கள் இருந்தீங்கன்றதை நான் சொன்னேன். உங்களோட ஏஜ் குரூப், உங்களோட அந்த ராசி லக்னம் எல்லாமே சொன்னேன், சிச்சுவேஷன் சொன்னேன், உங்களுக்கான பிளஸ்ஸிங்கும் சொல்லிட்டேன், ரெமிடியும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஹாப்பியா? சரிம்மா. ஓகே, இப்போது பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த கிரே கலர் ஃபெதர் சூஸ் பண்ணவங்க பைல் 2, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு முருகர்? கார்த்திகை தீபம் அருள். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கான அந்த செல்வ செழிப்பு,
அப்புறம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல எப்படின்னா ஒரு முன்னேற்றம், உங்கள் குடும்பத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது. குடும்பத்துக்காக நிறைய ஒரு சிலர் வந்து வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு அதுக்கான நல்ல பேர் இருந்திருக்காது. குடும்பத்திலே ஒரு சிலர் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லைஃப் சேஞ்சிங், ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், பணவரவு, ஒரு ஜாபு, இதெல்லாம் வந்து உங்களோட ஆம்பிஷனாக இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கிறது உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டியாக கூட உங்களை பண்ண விடாமல் செய்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கப்பா. ஓகே, ஏன்னா உங்களை வந்து அப்படியே அழுத்துறது என்னென்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக தான் செய்கிறீங்க. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட சொந்த ஃபேமிலியிலே சரி, உங்களை அப்படியே ஒரு சீப்பாக நடத்திடுவாங்க. நீ என்ன பண்ணிடுவ, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்றவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலிக்காக ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தேவை. ஆனால் அவங்களுக்கு அங்கே மதிப்பே இருக்காது. அவங்கள அப்படியே ஒரு சீப்பாக, நீ என்ன பண்ணிட்ட, என்ன வேஸ்ட்டு, நீ வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் அதை வந்து அவங்கள சுற்றி இருக்கிற அந்த முக்கியமான உறவுகளே கேட்டுருவாங்க, பேசிடுவாங்க. அது வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நான் வந்து எனக்குன்னு பார்த்துக்காம கூட இவங்களுக்காக தானே நான் வாழ்கிறேன், இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே. அது மாதிரி ஒரு சிலர் மெயில் எனர்ஜி, ஒரு அப்பா கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாருக்கும், ஒய்ஃபுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஆறுதல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காது. இவர் வேஸ்ட் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பார். அதுவும் அவர் முன்னாடி சொன்னால் கூட பரவாயில்ல, யார்கிட்டையாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடிலாம். இவருக்கு அப்படியே சொன்னேங்க, இவர் எந்த வேலை பண்ணாலும் இப்படி தான் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அவர் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப ஹார்ட்லியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த இடத்துல பேர் இருக்காது. ஓகேவா? அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் நீங்கள் வந்து மகளோ மகனாக இருக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி உங்களோட இதுவை வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் ஓடி ஓடி பாடுபட்டு உங்கள் ஏஜ் ஆகி நீங்கள் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இல்லைன்னா, இனியாவது உங்களை மாற்றிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்க்குறேன் அபவ் 40-45க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கான விஷயத்தை ஏறெடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்னங்க சிலையாங்க வைக்கிறாங்க? உங்கள் தெருமுனையில் ஒரு சிலை வச்சுருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கு இவங்க தான் இந்த வீட்டுக்கு கட்டி காக்கிற, ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு அன்பான பர்சன் சொல்லி ஏதாவது வச்சுருக்காங்களா? என்ன, எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை முடிஞ்சவுடனே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. உங்கள் வேலையை கவனிங்க. நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, உங்களை வந்து வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாரு. நீங்கள் வந்து சதா எந்நேரம் பார்த்தாலும் இந்த சுச்சுவேஷன், இந்த ஃபேமிலி பற்றி நான் ட்ராமாலேயே ஓடின்னு இருக்குது மைண்டு. ஓவர் திங்கிங், ஓவர் தாட். ஏன்பா ஃப்ரீயாக விடுங்களேன்ப்பா, ஓவர் தாட்டு ஓட்ட விடுறீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 35 இருப்பீங்க, ஒரு சிலர் 25. ஓகேவா? மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் தெரியுது. ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்குறாங்கன்னா அப்போ பண்ணி கொடுங்க. வாலண்டரியாக எனக்கு இது ப்ளீஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் தாங்க, வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க பண்ணணும் அப்படின்னா, இப்போயாவது என் வேல்யூ தெரியுதில்ல அப்படி சொல்லிவிட்டு கரெக்டாக அவங்க சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 4 ஃபிட்டிங்லாம் சேர்த்து பண்ணாதீங்க. அப்படி ஒன்றும் செஞ்சு நீங்கள் உங்களை இவ்வளோ நாள் வராத பேர் இனிமேல் வரப்போவது கிடையாது. உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கார்டு, இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் உங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடமா கூட இருக்கலாம். உங்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து, இல்லை உங்கள் மூதாதையர் சொத்து, ஏதாவது அவங்களோட தாத்தா பாட்டியோட சொத்தோ, இல்லைனா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை இந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளில கொண்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க.
ஒரு சிலர் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீங்கள் நம்புகிற மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் தான் நம்பி நம்பி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப், இல்லைனா உங்களோட திருமண வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் 30 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் 40, 45, 50 கூட இருக்கீங்க. இந்த ரொம்ப அதிகமான மன இறுக்கம் யாருக்கு இருக்குன்னா, பிலோ 30, 35 இருக்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து ரொம்ப இந்த மணி விஷயத்துலேயும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. ஃபேமிலியில் சரியான சப்போர்ட் இல்லையா? ஒரு சிலர் இன்னும் வந்து அந்த அபவ் 45 இருக்கிறவங்கெல்லாம் 40லேருந்து அதிகமாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஃபெயிலியர் பார்த்துட்டு இதுக்கு விடையை தேடுறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். பட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஓகேவா? என்ன நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க, அதை அப்படியே விடுங்க. அந்த மனசு ஏற்றுக்காதனால தான் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது உங்களோட மைண்டு ஏற்றுக்குது, அது அப்போவே மறந்துடுது, அது ரெக்கார்ட் ஆகுது. ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அது உங்கள் மனசு ஏற்றுக்காது, அது அப்படியே போய் ஆழ் மனசில் போய் பதிவாயிடும், சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்ட்னால தான் தேடிட்டே இருக்கீங்க. இதுக்கு தான் ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களோட சக்ராஸை பவர் பண்ணுங்கள். பவர் பண்ண விஷயத்தை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் போயிட்டு நெகட்டிவான மனிதர்களோட தான் சுற்றின்னு இருப்பீங்க டெய்லி. இப்போது நான் பவர் பண்ணி கொடுக்குற விஷயத்த நீங்கள் போய் வேறு எங்கேயும் போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடாது. அதை நீங்கள் எப்படி அந்த நெகட்டிவான சிச்சுவேஷனையும் நெகட்டிவான மனிதர்கள்கிட்டையும் எப்படி நீங்கள் உங்களை வந்து பாதுகாத்துக்கணும், எப்படி அந்த சூழ்நிலையை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அந்த ஒரு கான்செப்ட்லாம் யார் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களோ அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. இல்லை தேவையில்லாமல் பிட்டாக படம் காமிக்கிற அதெல்லாம் பார்த்துட்டு ஹீலிங் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹையர் வைப்ரேஷனை உங்களால் தாங்க முடியாது. ரெண்டாவது தேவையில்லாமல் அடுத்தவங்க கர்மாவில் போய் மாட்டுவீங்க. இருக்கிறதும் போச்சுடா நம்ம நிலமை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் அந்த விஷயம்லாம் பண்ணிவிட்டு அவஸ்தைப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க, ஒரு 3லேருந்து 6 மாதம் உங்களுக்கு கூடவே பயணிக்கிறாங்க, நீங்கள் எப்போ வந்து அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, உங்களோட டைரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குருமார்கள்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்கள், அந்த கோச்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஸ்பிரிச்சுவலாக பண்ணுற அந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க, வேண்டானே சொல்ல. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒன்று ஆன்லைனில் பார்க்குறோம், பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரக் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த கைடன்ஸும் டைரெக்டாக பார்த்து பேசலைன்னா அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் மேடம் நீங்கள் சொன்னீங்க மேடம், நான் அங்கே பண்ணேன், இங்கே பண்ணேன், எனக்கு இன்னும் வந்து எதுவும் சரியாகலை அப்படிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஓகேவா? உங்களுக்கான குட் சைக்கிள் வரப்போகுது. அந்த நான் சொன்ன மாதிரி நான் இப்போ சில விஷயங்கள்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இதை வாங்கி ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள், இதை மாதிரி ஒரு 3 நாள் ஒரு ரூட் சக்கராவை மட்டும் கிளியர் பண்ணுங்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க சொல்கிற அந்த அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு சக்கராவை ஹீல் பண்ணி என்னங்க பண்ண போகிறீங்க? ஒரு சக்கராவை ஹீல் பண்ணி அந்த சக்கரை மேலே வந்துச்சுன்னா அந்த சக்கராவோட இது எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் பண்ணுறவங்க பாருங்களேன், அந்த காமெடியெல்லாம் பார்த்தோன்னா நான் வந்து டென்ஷன் ஆகிடுவேன். வேணாம்பா. இந்த 7 சக்கராஸும் கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கணும். 7 சக்கராஸ் பவரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்டென்ஷனை ப்ரேயரை வைங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, பட் உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் போகிற இடம், இந்த சொசைட்டியே வந்து நெகட்டிவான எவனாவது ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டால் உடனே ஜெலஸ். அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாலும் இருந்தாலும் சரி, எதிர்த்த வீட்டுக்காரனாலும் இருந்தாலும் சரி. அதுதான் இன்றைக்கி வந்து அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு எங்கேயும் சொல்லிக் கொடுக்கல, உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. நீ வந்து ரோபோ மாதிரி இரு, நீ வந்து மார்க்குக்காக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனிதத்தன்மை, மனிதநேயத்தை வளர்க்குற அன்பு, பாசம், கருணை இது எல்லாத்தையும் சொல்லித்தராத கல்வி ஒரு கல்வியே கிடையாது. அப்படி அந்த மாதிரி கல்வியை தான் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. நீங்களும் அதை தான் கற்றுட்டுருக்கீங்க. அதனால தான் அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா உடனே காண்டாகிறது, இல்லைன்னா வருத்தப்படுறது. அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குது, நமக்கு எங்கே நடக்குது? இந்த ஃபீல் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பு நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு மேலே என்ன சொல்லி தருது உங்களுக்கு? ஓகே, எப்போவுமே நல்ல
சிந்தனையை ஓட்டுங்க, நல்லது நினைங்க. இந்த மாதிரி வந்து ஹீலிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கிடையாது. உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆறா சக்கராவை பவராக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் யாராவது இருந்துன்னா, ஏன்னா முக்கால்வாசி பேர் இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜியில் சுற்றினு இல்லை, அது எல்லாம் அது வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுனால தான் இவ்வளோ லேகிங்கில் இருக்கீங்க. ஓகேவா? கடவுள் உங்களுக்கு எவ்வளோ கைடன்ஸை கொடுக்குறாங்க டிவைன் பாத் மூலமாக. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் டிவைனில் இருக்குது. டிவைன் பாத்லேருந்து நீங்கள் எப்படி அதை வந்து ரெசனேட் பண்ணி எடுக்கணும், எப்படி வந்து அதை வந்து உள்வாங்கிக்கணும், ரிசீவ் பண்ணிக்கணும், உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கிற வித்தையை தான் நான் அந்த 21 days கிளாஸில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ப்ரப்போசல் வருதுப்பா. இந்த சைக்கிள் மாறப்போகுதுன்னு சொல்கிறார் முருகர். ஸோ நீங்கள் தேடிட்டுருக்க அந்த லைஃப் பார்ட்னர் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட எங்கேஜாக கூட இருக்கலாம். ஓகேவா? உங்களோட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க. அது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகேவா? அவங்களாம் வந்து பிலோ 35-30 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரக் கொடுக்குறாங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடான விஷயமா இருக்கலாம். ஓகேவா? இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். சில பேர் ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ரக்கில் நிற்கிறீங்க. உங்களை வந்து யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படின்னா வீட்டில் ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைனா உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்கல்ல உங்கள் எக்ஸ்பர்சன், அவங்க மூலயமா கூட இது வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு கூடவே இருப்பாங்க, உங்களை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நீங்கள் அந்த பழைய லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப பயம், பதட்டம் எல்லாமே இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்டில் சில பேருக்கு உங்களோட மெயில் எனர்ஜியை பற்றின பயம், பதட்டம் அது சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூ பிகினிங்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும். உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்கெல்லாம் அபோவ் 35, 40, 45 அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு சிலர் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. பாஸ்ட் லைஃப் சிங்கிளாக இருக்கீங்க. நான் சொல்கிறது கரெக்ட்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு அது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். அது வந்து ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் உங்களுக்கு. ஓகேவா? அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி, சக்ஸஸ் இது வந்து நீங்கள் ஜாபுக்காக கேட்டிருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தமான விஷயம் முருகர்கிட்ட நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது. அதில் வந்து சக்ஸஸ். ஓகேவா? அவர் சொன்ன அந்த லேகிங் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு வெளியே வாங்க. இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அந்த பிரேக்கு காரணம் இப்போ வந்து நீங்கள் சில பேர் வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் உங்கள் ஹஸ்பண்ட் கூடவோ இல்லைனா ஒய்ஃப் கூடவோ பிரேக் ஆகிருக்கீங்களா? அது மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி. இதுக்கு காரணம் வந்து ஒரு மெயில் எனர்ஜி. அவங்கெல்லாம் அபவ் 50, 45, 50க்கு மேலே இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு. ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அபவ் மெயில் எனர்ஜி தேடிட்டு 45க்கு மேலே இருக்கீங்க, 50க்கு மேலே இருக்கீங்க. அந்த பர்சன் ஏன் உங்களை அப்படி டார்ச்சர் பண்ணார், என்னை ஏன் பிரேக் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போனாங்க அப்படி சொல்லி ரொம்ப டென்ஸ்டாக இருந்தீங்க. அவங்களுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு. அவங்க வந்து சில பேருக்கு வந்து டெவில் எனர்ஜியும் இருக்குது, அதாவது பிளாக் மேஜிக். ஓகேவா? ஒரு சிலருக்கு சீக்கிரம் கம்யூனிகேஷன், நீங்கள் ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வந்து ரீகன்சிலேஷன் வெயிட் பண்ணுறீங்கன்னா கிடைக்க போகுது. அதே யோசனையில் இருக்கீங்க, எப்படா நடக்கும், எப்போ நமக்கு கால் பண்ணுவாங்க, எப்போ மெசேஜ் அனுப்புவாங்க அப்படின்ட்டு. இல்லைனா ஒரு ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணது, ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது, அந்த யோசனையிலே இருக்கீங்களா? ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக. எல்லாம் கிடைக்கும், நன்மையே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிவைன் லைட் போல் ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். ஹாப்பியா? ஒரு சிலருக்கு வந்து டிவைன் லைட் மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றக்கூடிய பர்சன் வராங்க. நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். ஒரு சிலர் அப்ராட் போகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள், வெளியூருக்கு போய்ட்டு செட்டில் ஆகிற மாதிரி ஜாபு. ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி ராசி, கன்னி, சிம்மம், ரிஷபம்,
மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் வந்து ஒரு சிலருக்கு இப்போ இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லி சில பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியா? அதான் நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து பிலோ 25, 20 அந்த மாதிரி இருக்கீங்கப்பா. உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணலாம். ஏதோ புது ஐடியா உங்களுக்கு வருது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு முருகர்கிட்ட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களா? உங்களோட மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் உங்களை சுற்றி ஏதோ காசிப் போயிட்டுருக்கு, உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு லேகிங் இருக்குது, அது பாருங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க சில பேர் வந்து மெயில் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீமேல் எனர்ஜி, அதாவது லைஃப் பாண்டிங்காக பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே கிளாஷ் போயிட்டுருக்கு. அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு. அதுக்கு காரணம் வந்து 2 லேடிஸ் இருக்காங்கப்பா. ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டான பர்சன், அவங்க அபவ் 40, 45 அந்த மாதிரி இருப்பாங்க, 35ல் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு லேடி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகேவா? அங்கே அந்த விர்ச்சுவல் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாஷ் நடந்துகிட்ருக்கு. ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய மெயில் எனர்ஜி, அவங்க வந்து நல்ல ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அபவ் 35ல் இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து உங்களை பேலன்சிங்காக வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு 40, 45ல் கூட வருவாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 2வும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்களா? ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட அட்வைஸையோ இல்லைனா வந்து அவங்க சொல்கிற அந்த இது வழிகாட்டுதலையோ ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ரொம்ப அவங்கள வந்து இது பண்ணுறீங்களா? அதை கவனிக்க மாட்டீங்களா? யூனிவர்ஸ் அவங்க மூலமாக ஏதோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். உங்களோட இந்த பழைய ஃபெயிலியர் தான் உங்களை வந்து எதையுமே யோசிக்க விடாமல் பண்ணுது. ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து டேலண்ட்டான பர்சன். உங்களோட இந்த டேலண்ட் இப்போ தெரியலனா கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தெரியும். பட் உங்களுக்கு அந்த ஹீலிங்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த பழைய லைஃப் மறுபடியும் வரக்கூடாது, இந்த பேக் வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களை ப்ரொடெக்ஷன், அதாவது என்ன சொல்கிறதுன்னா உங்களை வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஒரு சிலர் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சிலர் ஆனால் சோகம் துக்கத்துலேயே இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இப்போ தான் யோசனையே வந்திருக்குது. இப்போ தான் அதை பற்றியே செய்யலாமா வேணாமா, செஞ்சால் இது எப்போ கிடைக்கும், அது எப்போ கிடைக்கும், என் ஃபேமிலி லைஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிடைக்கும். கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைக்காக சில பேர் கேட்டிருந்தாலும் நடக்கும். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்களா? இது மெயில் எனர்ஜிக்காக சொல்கிறேன். உங்களை நல்லா பார்த்துக்கிற ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்க வந்து ரொம்ப கரேஜாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, அதுக்கு இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும் கைஸ். நீங்கள் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டு ரொம்ப தைரியம் இல்லாத பர்சன் மாதிரி தெரியுறீங்க. முதல்ல ஏன் இவ்வளோ பயம்? நீங்கள் முதல்ல வந்து கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து நில்லுங்க. ஓகேவா? ஸோ லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வர லைஃப் பார்ட்னர் ரொம்ப உங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஃபைனான்ஷியலாகவும் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கூட இருப்பாங்க. அவங்க ஏஜ் குரூப்லாம் 35 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 35, 40 அந்த மாதிரி.
கண்டிப்பாக நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு சிலர் படிப்பு சம்மந்தமான விஷயம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயம் எல்லாமே கைகூடி வரப்போகுது கைஸ். ஸோ உங்களுக்கான அந்த கைடன்ஸ் ஒரு பவர் வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. ஆனால் உங்கள் எனர்ஜியை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பழைய லைஃப்லலாம் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டு அது ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர் அதிகமாக தெரியுது. அதே மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மணி லாக் ஆகிட்டு மணியில் லாஸ் பண்ணியிருக்கீங்க. இது திரும்ப கரண்ட்லேயோ இல்லைனா ஃப்யூச்சர்லேயோ வராமல் பாதுகாத்துக்கணும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, எனர்ஜியாக இருந்தாலும் சரி. உங்களோட 6ஆம் சக்கரா இம்பேலன்ஸ், அதை பவர் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் வந்து நல்லா வந்து வெல் செட்டில்ட் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், எனக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரோட நான் வந்து ஹாப்பியாக வாழ்ந்து காமிக்கணும், அப்படிலாம் ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்க. ரொம்ப அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க, தாட்டில். கண்டிப்பாக நடக்கும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, நீங்கள் வந்து அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, ஏஞ்சல் ஃபெதர் பார்ப்பீங்க, அந்த பேர்டோட ஃபெதர் பார்ப்பீங்க. உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் வருவாங்க. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக, இல்லைனா ஏதாவது ஒரு பொது இடத்துல, ஒரு கோவிலில், இல்லைனா சர்ச் அந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு அவங்களோட இது கிடைக்கும். அவங்க ப்ரப்போசல் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நல்ல லைஃப், இந்த நியூ பிகினிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே இருக்காங்க. அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்கள கொடுத்த அந்த ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை, அதுலேருந்து ஹீல் ஆகுங்க. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கன்ஃபார்ம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி அபவ் 40 இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது மணி ரிலேட்டடாக இருக்கலாம், உறவு சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் வந்து எப்படின்னா வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து அபவ் 40, 45, 50 அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் கொஞ்சம் நடந்துக்கிறீங்க. அந்த வார்த்தைகள் கவனம் வைக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஸ்லோவாக தான் இருக்குது. அது மணி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, உறவுகள் சம்மந்தமான விஷயம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அதுக்கு உங்களுக்கான இந்த இதுவிலேருந்து நீங்கள் வெளில வரணும். சரியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. சரண்டர் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் கிளாஸில் இதுதான் உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. டிவைன் கிட்ட விடுங்க. உங்களை நீங்கள் எப்படி வச்சுக்கணுங்கிறது தான் அதில் மெத்தட்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்கு, ரிலேஷன்ஷிப்பு, இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் சரியாகும்னு சொல்கிறாரு முருகர். சில பேர் அதுக்காக தொடர்ந்து ஃபைனான்ஸ்க்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. சில மெயில் எனர்ஜி தெரியுது. உங்களுக்கு அதில் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து 1 இயரில். ஓகேவா? நீங்கள் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பையும் பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் பேலன்சிங் வேணும். ஒரு சிலருக்கு உங்களோட எங்கேஜில் சில ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25, 30 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 25க்கும் கீழே இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து வார்த்தையே கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரப்போசல் வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு கோவப்படுறது, பழைய விஷயங்களை நினச்சி அவங்கக்கிட்ட எரிச்சலோடு பேசுகிறது, அவங்கள கம்பேர் பண்ணி உங்கள் மைண்டில் ஓட்டுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த செகண்ட் லைஃப் பாதிக்கப்படும். அது எனக்கு கார்டு வழியாக தெரியுது. ஓகேவா? அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலிக்காகவே உழைச்சிருப்பீங்க. உங்களுக்கான விஷயத்தை மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க, ஹெல்ப் கேட்க மாட்டீங்க. இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா இருக்கீங்க.
அதில் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. சில பேர் வந்து மீடியா பீப்புள், ஓகேவா, அது மாதிரி மாடலிங்கில் இருக்கிறது, டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணுறது, ஆக்டர்ஸு, சினி ஃபீல்டில் ஆக்ட் பண்ணுறது, இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறது, அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மல்டிநேஷ்னல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆனால் இண்டிவிஜுவலாக ஷைனாக நீங்கள் ஒரு தனித்துவமாக, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு தனி ஹெட்டு மாதிரி இருப்பீங்க எங்கே இருந்தாலும். அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சன். அபவ் 35-40 இருப்பீங்க நீங்கள். ஒரு சிலர் வந்து சிங்கிள் ஆகிட்டீங்க, ஆனால் நியூ லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் 30-25 இருப்பீங்க உங்களோட ஏஜ் குரூப். கண்டிப்பாக ஒரு நிறைவான நல்ல லைஃப் அமைய போது. வந்துட்டார் சூப்பர் ஹீரோ, ஓகேவா? முருகர் வந்துட்டார்ப்பா உங்களுக்கு. அவ்வளோதான் ரீடிங், இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. ஓகே, இந்த நிறைய சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே எத்தனை சொல்கிறது? ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, ஏஞ்சல் கார்டில் ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வாவ், ட்ரஸ்ட், நம்பிக்கை வைக்க சொல்கிறார். நம்புங்க, யூனிவர்ஸ். நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, அது வந்து நீங்கள் வந்து முருகரை நினச்சாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சலை நினச்சாலும் சரி, அவங்க மேலே நம்பிக்கை வைங்க. கையில் எடுக்காதீங்க நீங்கள், ஓகேவா? பிரச்சனையை உங்கள் கையில் எடுக்காதீங்க. அது பிரச்சனையே இல்லைன்ட்டு விடுங்க. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணி அவங்க கொண்டு வரணுமோ கொண்டு வருவாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த புரிதல், எப்படி நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், எப்படி வந்து உங்கள் பவரை வந்து ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு மேலே டிவைன் பாத்னால எவ்வளோ தான் சொல்லுவார் அவர். இத்தனை நாள் நீங்கள் வந்து ஃபெதர் பார்த்தீங்க, ஓகேவா? ஏஞ்சல் நம்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்குற சைனை கூட அவங்க கொடுக்குறாங்க. ஆனாலும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதுக்காக கொடுக்குறாங்க? நான் என்ன செய்யணும் இதை கொடுக்குறாங்க தெரியலல்ல. இப்போ டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு, இந்த டாரட் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்க, எப்படி உங்களை வந்து செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கணும், அப்புறம் உங்கள் விருப்பம். ஓகே, இந்த பைல் 2 எப்படி இருந்தது சொல்லுங்கள். நான் ஷார்ட் வீடியோவாக தான் போடணும்னு நினச்சி வரேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு இவ்வளோ ரீடிங் எடுக்க வைக்கிறாரு. பரவாயில்ல, சரி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, அது ஒரு ஓகே. சரி, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு பைல் ஓகே, அது ஆவரேஜாக முடிஞ்சது. செகண்ட் பைல் கொஞ்சம் இட் வில் டேக் டைம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்லேயே ஓடிச்சு. சரி பரவாயில்ல, எடுத்தாலும் நம்ம எடுத்துடலாம், டைம் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த லேக்கில் இருக்கீங்க, அதனால தானே இந்த ரீடிங் கொடுக்குறாங்க. உங்களை வந்து இது பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கிட்டு அவர் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கோங்க. நம்புங்க, இறைவன் வந்து உங்களோட இருக்கிறாரு. உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறதுக்கு அவர் எத்தனை விதத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து உங்களை வந்து தேத்துறாரு பாருங்க. ஓகே, இப்போது பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ஒயிட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், முருகர் என்ன சொல்கிறாரு? கார்த்திகை திருநாள் உங்களுக்கு என்ன சிறப்பு பிளஸ்ஸிங்ஸ்? கார்த்திகை திருநாள் சிறப்பு பிளஸ்ஸிங்ஸ் என்ன? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒளி தீபம் வரணும். ஒரு டிவைன் லைட்டாக அவர் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஃபாலோ பண்ணிங்கன்னா பாக்யவான். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அபவ் 35-40 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுக்கணும். அதாவது இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகி சிங்கிளாக இருக்கீங்களா? இந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த விஷயங்கள்னால ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. உங்களோட அந்த பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப உங்களுக்கு வலி வேதனையை கொடுத்துருக்காரு. உங்களோட சக்ராஸ் எல்லாமே இம்பேலன்ஸு, ஓகேவா? ஒரு சிலர் வந்து இன்னமும் கூட அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த பிரேக்கப் இதில் இருக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, ஓகேவா? அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அந்த உறவை நம்பிட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணுறீங்களா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா? ஒரு சிலர் வந்து அந்த உறவு ரீஜாயின் ஆகுமான்னு பார்க்குறீங்க போல்.
இறைவன்கிட்ட அதை தான் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப இது பண்ணிடுறீங்களே, உங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கே, பயம் பயம், தைரியம் இல்லையே. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த பிரேக்னால ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. அப்புறம் யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்கள், முருகர் கொடுக்குற அந்த விஷயங்கள் சைன் எல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எப்படின்னா ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் முருகர் பக்தர் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் இந்த ஒரு அபவ் 40, 35, 40, 45 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப் அமைய போகுது கைஸ். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருப்பார். ஒரு சிலருக்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க பேர் கூட அந்த காடோட அந்த நேமில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த மாதிரிலாம் வரலாம். ஓகேவா? வேல், முருகன் அந்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த வெற்றியோட அந்த இது மாதிரி இருக்கும் அவங்களோடது. அதுக்கான அந்த நேம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான அந்த ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அந்த பேரில் இப்போ ஜெயவேல், வெற்றிவேல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேரில் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க போகிறாங்க. ரெடியாக இருங்க. பட் நீங்கள் சில ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. இதுலேருந்து ஹீலிங் ஆகணும். நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. சினி ஆக்டர்ஸ் இல்லைனா வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறது, மாடலிங்கில் இருக்கிறது. ரைட் நவ் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு கூட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த மாதிரி கூட தெரியுது. ரீகன்சிலேஷன் வெயிட் பண்ணுறீங்களா? ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, நடக்கலை. ரொம்ப நாளாக வந்து அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது. சில பேருக்கு சைன் கொடுக்குறாங்க, உங்களுக்கான அந்த ப்ரப்போசல்லாம் வருது. பட் நீங்கள் வந்து கவனிக்க மாட்றீங்க. அப்படியா? நீங்கள் வந்து சைன் காமிக்காமல் நீங்கள் வந்து பழைய விஷயங்கள்லேயே லேக் ஆகிருக்கீங்க. அந்த ஃபெயிலியர்லேயே மூழ்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து 25, 30, 35 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. உங்களோட ஏஜ் குரூப் இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த நியூ சைக்கிள் மாறுது. நீங்கள் அவங்கள தயார் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சில பேர் திருமணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சைல்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேவா? சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக ப்ரப்போசல் வருது. ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் எனர்ஜினா மெயில் எனர்ஜி அபவ் 25, 30, 35 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன ராசியில் இருப்பாங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டு எல்லாமே வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க கைஸ். ஒரு சிலருக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35, 40 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல ஒரு வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு எப்படின்னா அன்பாக உங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப வந்து பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நியூ எனர்ஜி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வணங்குற அந்த காட் தான், அவங்க தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜியை, அந்த பவரை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த லேகிங்லேருந்து வெளில வாங்க. அதை தான் சொல்கிறார். கண்டிப்பாக ஒரு நியூ ப்ரப்போசல், நியூ பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் கற்பனையாக கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க. கடவுள்கிட்ட ப்ரேயர் மாதிரி வைக்கிறது. ஓகேவா? இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதோட பலன்தான் உங்களுக்கு இந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற
பழசுலேருந்து வந்துட்டேன் அப்படின்னாலும் அதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை. உங்களோட மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. பயம், பதட்டம், நம்பிக்கையின்மை அதிகமாக இருக்குது. சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை உடைங்க. ரெக்கார்டை உடைக்கணுன்னா எங்கே போய் விட முடியுங்களா? அந்த ஆழ்மன பதிவு, பயம் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும். சாதாரணமாக அது வந்து வெளியேற்றுருங்க, அதை நினைக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் அது உடனே நடந்துடாது கைஸ். அந்த சுச்சுவேஷனில் மாட்டினவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த இனிஷியேஷன் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆகும். நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைஃப் கோச், ஒரு டீச்சர், கிளாஸ் டீச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சில மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இறைவன் உங்களுக்கு இவ்வளோ அழகாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் எல்லாம் அவங்க வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயத்தை கிடைக்க வைக்கிறாங்க. அதுக்கான கம்யூனிகேஷன் வருது. இதே யோசனையில் இருந்துகிட்ருக்குறீங்க, ஸ்ட்ரகிள் ஏன் இது, எப்படி இதெல்லாம் சரியாகும்னு. ஒரு சிலர் கொஞ்சம் சிக்காக கூட இருக்கலாம். உங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுறதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஏற்படுத்துகிறாங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது ஒரு ஃபாதர் கேரக்டரில் அந்த மாதிரி அந்த மெச்சூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஃபாதர் இல்லைனா மாமனார் அந்த மாதிரி, இல்லைனா ஒரு சிலர் ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். அவர் நல்லா கொஞ்சம் வெல் செட்டில்டாக தான் இருப்பார், எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனாலும் உங்களை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆமாவா? அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ், ஒரு சிலர் நீங்கள் அந்த பழசுலேயே தான் இருக்கீங்க. இன்னும் ஹீல் ஆகுங்க. ஓகேவா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் செல்ஃப் லவ் பண்ணுவீங்க. உங்களுக்கான செல்ஃப் கேர், உங்களோட ஜாபுக்காக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஏதாவது ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் வந்து யோசித்து வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா, இது வந்து எனக்கு நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட் தருமா, இந்த இடம் அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் ஓடின்னு இருக்குது சில பேருக்கு. கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஆனால் இட் வில் டேக் டைம். நான் இன்றைக்கி ஜாயின் பண்ண உடனே அடுத்த மாதமே எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு. உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் அதுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்லேருந்து நீங்கள் அங்கே வந்து ஸ்டேபிள் ஆகிடும், அந்த ஸ்ட்ரக்லாம் போயிடும். ஓகேவா? அது மாதிரி லைஃப் பார்ட்னருக்காக ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வராங்க. சில பேர் வந்து இன்னும் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட சண்டை சச்சரவில் இருக்கீங்களா? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க திரும்ப பைல் 3 பார்க்குறீங்க போல். ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் காமிக்குது. ஒரு சிலருக்கு ஃபாதர், மதர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு. அவங்க உங்களை பற்றி காசிப் பண்ணுறது, நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்க என்ன ஏதாவது சொன்னால் நீங்கள் வரிஞ்சு கட்டின்னு போய் வாய்க்கா வரப்பு சண்டைக்கு போய் நிற்கிறது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜியெல்லாம் போயிடும் கைஸ். நான் வந்து ரொம்ப சீரியஸான ஹர்ட்டிங்கான இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஏன் இப்படி ஃபன்னாக பேசுகிறேன்னா, எனக்கு இது பண்ணும் போது நீங்கள் வந்து எவ்வளோ வீக் ஆகுங்க தெரியுமா? ஏன் இவ்வளோ விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம். உங்கள் கூட டிவைன் இருக்குது. உங்களுக்கு தான் டிவைன் பாட்ஸ் சேனல் சப்போர்ட்டிவாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் எவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, என் ரீடிங்கை கொஞ்சம் நேரம் ஒழுங்காக நல்லா ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தாங்கன்னா அப்படியே கேப்சர் பண்ணிட்டுருவாங்க. நார்மல் பீப்புள் பார்த்திங்கனாலே ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்படி லேக் பண்ணுறோமா, நம்ம இப்படி யோசிக்கணுமா, நம்ம இப்படி பண்ணணுமா, அப்படி அந்த தெளிவு வரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த விஷயம், இந்த ஸ்ட்ரக்கு நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க, இந்த லேக்லேருந்து இப்படி தான் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறேன். அது சரி, ஓகே, அதை ட்ரை பண்ணுவோம். அந்த ஞானமாவது அப்போ வரும். சரி, நம்ம இந்த லேகிங்கில் இருக்குமா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு சரியில்லாத ஒரு வேலையா, நமக்கான வேலை நல்ல வாய்ப்பு நம்மளால் மாற்றிக்க முடியும். சரி, நம்ம அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்பார்க் வரும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி ரொம்ப வெல் செட்டில்டான பர்சன், ஒரு ரொம்ப ரிச்சுவல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு மதர் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை உங்களுக்கு ஆப்போசிட். இப்போ உங்கள் எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் வந்து மேலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபீமேல் எனர்ஜி இருக்காங்கள்ல, அவங்களோட வீட்டு சைடு. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேலாக இருந்தானா மெயில் மாமியார் வீட்டு சைடு, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களால தான் அந்த சண்டை சச்சரவு.
ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டிலேயே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ரீடிங் உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் வருது கார்டு, நான் எதுவும் சொல்ல அப்படி வர்றதுனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். ஓகேவா? ஒரு சிலர் அபவ் 45 50 இருக்கீங்க. மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் அந்த உறவுனால் ஏமாந்த அந்த மணி சிங்கிளாக இருக்கீங்க. மணி லாஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களோட முருகர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களே உனக்கான பிரைட் ஃப்யூச்சர் கொடுக்குறேன். நீ இப்படி ஒரு முடிவே எடுக்க தெரியாமல் இப்படியும் அப்படியுமா இருந்தால் நான் உனக்கு கொடுக்குறத நீ கவனிக்க மாட்டேறியே, உன்னை நீ ஹீல் பண்ணிக்கோ, உன் சைக்கிள் மாறுது அப்படிங்கிறாரு. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்வார்? உங்களோட சில பேர் நீங்கள் காளியம்மன் வழிபடுறவங்களா இருப்பீங்க. ஒரு சிலருக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தைரியசாலியான ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலா. அது உங்களோட என்ன சொல்கிறது, சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஹாப்பியா? அவ்வளோதான் ரீடிங். இதோட போதும், நீ பாட்டு சொல்கிறாரு. ஓகேவா? உங்கள் ஃபீமேல் எனர்ஜி மேஷம் சிம்மம் தனுஷில் இருப்பாங்க. இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலருக்கு கன்னி மகரம் ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? அவங்க 35 அந்த மாதிரி இருப்பாங்க. 35 40 அந்த மாதிரி. அது உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது கைஸ். சரியான டைரக்ஷன் முடிவெடுங்க, ஹீல் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள். ஓகேவா? உங்கள் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். டாக்டர்ஸ், நர்ஸ், என்ஜிஓ, அப்புறம் ஹீலர்ஸு, அப்புறம் டாரூட் பார்க்குறவங்க, இந்த மாதிரி கூட தெரியுது. ஒரு சிலர் உங்களோட அந்த நியூ பிகினிங்ஸ்க்காக சில விஷயங்களை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. செய்யணும் அப்படின்னு சொல்லி சும்மா ரொம்ப பெரிய விஷயமாக பண்ணாமல் அந்த தாட் இருக்குது, அந்த எண்ணம் இருக்குது. அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மனசில் நிறுத்தியிருக்கீங்க. அதுக்கான முயற்சி எதையோ ஒன்று பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஜாப் கேரியர், இல்லைனா படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் ஃபார்வர்டாக மூவ் ஆன் பண்ணணும். திரும்ப பேக் போனீங்க, அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகேவா? சில பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது உங்களோட ஜாப் இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக பிலோ 25க்கு கீழே இருக்கீங்க. ஆனால் இதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணலை, அது அப்படி தான் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த எனர்ஜி உங்களை அலாட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க நீங்கள் செய்கிற அந்த புதிய முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க மாதிரி. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட்டு இது அந்த மாதிரி காமிக்குது. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் உங்களோட ஜாபில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை பிஸ்னஸில். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லை, அதை விட்டுடலாமா, இதை அப்படியே வேறு ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாமா விட்டுட்டு அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? இன்கம் 1 இயரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஃபைனான்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்காக ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க உங்களோட யங் ஏஜில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 35 40 இருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 25 அந்த மாதிரி இருப்பாங்க. எஸ், உங்களோட 6வது சக்கரா இம்பேலன்ஸ் கைஸ். நீங்கள் ரொம்ப பாஸ்ட் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும், நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. ஓகே, சரி. நம்ம இப்போ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாரு முருகர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டமா. இத்தனை விஷயம் சொல்லிட்டேன்.
நீங்கள் இங்கெல்லாம் லேகாக இருக்கீங்க. நீங்கள் வந்து பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி, நீங்கள் ஒரு லெஜண்ட் மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. விஐபி மாதிரி இந்த இந்த சொசைட்டியில் வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி அந்த ஆம்பிஷன் இருக்குது. பட் அதுக்கான ஸ்ட்ரக்கில் இருந்து நீங்கள் வெளில வாங்க. இவ்வளோ விஷயம், இத்தனை பேர் இந்த மாதிரி இத்தனை லேகில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிடுறீங்க, மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த துருத்துருன்னு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து உங்களோட புதிய முயற்சிகள், புதுசாக கற்றுக்கணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும் அது. ஓகேவா? ஆனால் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் பிலோ 25 இருப்பீங்க. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகே, அவ்வளோதான். ஏஞ்சல் கார்டில் இட்ஸ் அப் டு யூனா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீ வந்து ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே சும்மா நின்று எதிர்பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதாது, தூங்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. கனவு கண்டுக்கிட்டு கனவு கண்ட விஷயம் வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் அது உண்மையான கனவு. அதுதான் உங்களோட கோல். அப்துல் கலாம் சொன்னார் பாருங்கள். அது நான் சொல்கிற கனவு வந்து தூக்கத்தில் காண்ற கனவு கிடையாது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுறதில்ல. அதுதான் அந்த கனவு தான் உங்களோட லட்சிய கனவு. ஓகேவா? எப்போ அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகே, சரி. இந்த பைல் 3 உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் இருக்குது. உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மனதில் நிறுத்திக்கோங்க, முருகர்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த கார்த்திகை தீப திருநாள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களையும், செல்வ செழிப்பு, நல்ல ஒரு உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையவும். ஓகேவா? நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ எல்லாம் பலித்தமாகட்டும். இறைவனை நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே, மைண்டில் நிறுத்திக்கோங்க, நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், மன அமைதி கிடைக்கட்டும். ஃபஸ்ட் அதுதான் எங்கன்னா ஃபஸ்ட்டு சரி பண்ண வேண்டிய இடம் உங்கள் மனசு தான் யா. ஓகேவா? உங்கள் மனசு சரி பண்ணிட்டா போதும். அதுக்கு தான் நான் 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். உங்கள் 6 சக்கராவை உங்களை பவர் பண்ணி டிவைன் பவராக மாற்றுற அற்புதமான ப்ராசஸ் அது. ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை. நீங்கள் வாழ்கிற லைஃப்பில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு உங்களை அழகாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்லெல்லாம் மாட்ட வேண்டாம். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். சாய்ராம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர், என்ன பதில். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்குறாரு. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர்ஸ் அதை நினச்சி ரொம்ப வந்து ஓவர் தாட் ஓட விடுறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம். ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னம். இந்த 9 ராசி லக்னத்துக்கு தெரியுது. ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப் அதை பேஸ் பண்ணி உங்களோட கேள்வி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரை பற்றி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க. இது பண்ணவா அதை பண்ணவா, அதுக்கு தான் ஏதோ அது ரிலேட்டடாக தான் கேட்குறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகுங்க. உங்களுக்கு 3 எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ட்யூஷன் சரியாக ஒர்க் ஆகலை. உங்கள் இன்ட்யூஷனை சரி பண்ணுங்க சொல்கிறார். ஓகேவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும், கைடன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போது பைல் 2க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார்? ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாருப்பா. நீங்களும் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. சரியான என்ன சொல்கிறது, இன்ட்யூஷனே இல்லை உங்களுக்கு. இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. நடந்து போன அதாவது விஷயத்தை பற்றி நினச்சி நிறைய ஸ்லீப்லெஸ் நைட், தூக்கம் கிடையாது உங்களுக்கு, சரியாக சாப்பிட்றது கிடையாது, உங்கள் வேலையில் ஃபோக்கஸிங் கிடையாது. ஓகேவா? அப்படி இருந்துகிட்ருக்கீங்களா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீஜாயின் பண்ணுமா, இல்லைன்னா நான் மூவ் ஆன் பண்ணுமா, இந்த மாதிரி ஏதோ ஓடின்ட்டுருக்கு. அந்த நடந்து போன ஃபெயிலியரை பற்றி நினச்சிட்ருக்கீங்க. அது பிஸ்னஸாக கூட இருக்கலாம், இல்லைனா மணி லாஸ்,
மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குதுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. இந்த விஷயங்கள் பற்றி தான் உங்கள் மைண்டில் ஓட்டிக்கிட்டு நீங்கள் ஏதோ கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ரீஜாயின் பண்ணுறது சம்திங், அதுக்கு தான் ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. ஓகேவா? சரி, ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 40 இருப்பீங்க. ஒரு சிலர் 30, 35, 25 அந்த மாதிரி ரேஞ்சு தான். ஓகேவா? சரி, இந்த ஃபைல் ரீடிங் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது, அப்புறம் வந்து டாரோட் ரீடிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி கிளாஸஸ் இருக்குது. இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த வீடியோட எண்டில் ஸ்க்ரீனில் வரும். அதுக்கான சர்வீஸும் இருக்குது, கிளாஸஸும் இருக்குது. சரியா? உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃபுல் மூன் நாளைக்கு வருது இல்லையா, நாளை இல்லைனா நாளை மறுநாள் கூட அது வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆரா சக்கரா பவர் பண்ணிவிட்டு 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சா, ஏன்னா அந்த டிவைனோட எனர்ஜி பவர் வந்து அதிகமாக இருக்கும் போது பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, சரி. முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நல்லா வாழணுன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.